கம்பேர் பண்ணும்போது இட்லி நல்லது, தோசை வந்து கெடுதி. டெய்லி ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மெனிஸ்கஸ் இன்ஜுரி சர்ஜரி இல்லாம சித்த மருந்துல, வர்ம மருந்துகள்ல, வர்ம ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா சரி பண்ணி இருக்கு. 10% கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா சித்தா மேனேஜ்மெண்ட்ல, வர்ம மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டயர்ட்லாம் பார்த்துன்னு வச்சுங்களேன், ரெஸ்ட் எடுக்க எடுக்க அதிகமாயிட்டே போகும். அதுக்கு கிளைமேட்டுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சார் சம்பந்தம்? நிறைய இந்த நீ ஜாயின் பேஷண்ட் இருக்காங்க, உட்கார்ந்து எந்திரிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓஏ டிஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ல தோப்பு கரணம் போடுவது நிறுத்திடணும். நீ பெயின் அப்படின்னு சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நிறைய இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸோ நீ பெயின்ஸோ வருது. மற்ற மாடர்ன் மெடிசனில் அவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. அவங்களுக்கு நம்ம வர்ம மருத்துவம் மூலமாகவும் சித்த மருத்துவம் மூலமாகவும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நீ பெயின் ரிலேட்டடாக ஏதாவது நம்ம குறிப்பு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா சார். என்னன்னா இப்போ இவ்வளோ நேரம் டிஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்துருந்தோம். இதை சுற்றி நிறையா இது உள்ள கூட லிகமெண்ட்ஸ் இருக்கு, டெண்டான்ஸ் இருக்கு, நீயை சுற்றி சப்போர்ட் உள்ளது. இப்போ என்னன்னா மேலே நம்ம அந்த நீல இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பார்ட் போன் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று ஃபீமருடைய லோயர் எண்டும் டிபியாவோட அப்பர் எண்டும் தான் அந்த இருக்கு, முன்னாடி பெட்டலாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில குஷன் மாதிரி இருக்கிறது வந்து மெனிஸ்கஸ்னு ஒரு ஜவ்வு தான் குஷனாக இருக்கும். மெனிஸ்கஸ்னு பேர். அது ரெண்டு ஆர்டிகிளாஸ் மீடியல் லேட்டரில் ரெண்டு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்லேயும் மீடியல் மெனிஸ்கஸ் லேட்டரல் மெனிஸ்கஸ் இருக்கும். இந்த ஓஏல டிஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ல ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்க ஆகி இந்த ஜவ்வு கிளியும், மெனிஸ்கஸ் கிளியும். இந்த மெனிஸ்கஸ் டியர் அப்படின்னு பேரு. அந்த மெனிஸ்கஸ் டியர்ல கொஞ்சம் டீப்பாக கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அது பக்கெட் ஆங்கிள் டியர்னு பேரு. அது மாதிரி மெனிஸ்கஸ் பக்கெட் ஆங்கிள் டியராக இருந்தது அப்படின்னா நீ லாக் ஆயிரும். நீ லாக் மீன்ஸ் நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் நீட்டவும் முடியாது, மடக்க முடியாது, அப்படி லாக் ஆன மாதிரி ஆயிரும். அப்படி லாக் ஆகுது அப்படின்னா மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருந்தால் மட்டும்தான் லாக் ஆகும். மெனிஸ்கஸ் இன்ஜுரி சர்ஜரி இல்லாமல் சித்த மருந்துல, வர்ம மருந்துகள்ல, வர்ம ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பாக சரி பண்ண முடியும். மெனிஸ்கஸ் இன்ஜுரி பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆனாலும் நம்ம சரி பண்ணிட முடியும். இது இன்னும் 2 இன்ஜுரி இருக்கு. அந்த முழங்கால் முட்டி வந்து முன்னாடி மடங்காமல் இருக்கிறதுக்கு ஆன்ட்ரியர் குருஷியேட் லிகமெண்ட், பின்னாடி மடங்காமல் இருக்கிறது போஸ்டீரியர் குருஷியேட் லிகமெண்ட். குருஷியேட் லிகமெண்ட் வந்து காலை முன்னாடியும் பின்னாடியும் மடங்காமல் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டியது அந்த 2 குருஷியேட் லிகமெண்ட். அந்த குருஷியேட் லிகமெண்ட்டு அதே மாதிரி வெளிப்பக்கமும் உள்பக்கமும் கால் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிறது கொலேட்ரல் லிகமெண்ட், மீடியல் லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட் 2 லிகமெண்ட் இருக்கு. இந்த 4 லிகமெண்ட்டும் டீஜென்ரேஷனால அஃபெக்ட் ஆகாது. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா முட்டி வலி இருக்கு, இந்த ஜவ்வு கிளியுமா? கிளியாது. அப்ப எப்படி சார் கிளியும்? இந்த ஜவ்வு இம்ப்ராப்பர் விளையாடும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போயிட்டே இருக்காங்க, டக்குன்னு சடன் ட்விஸ்ட் ஜவ்வு கிழிஞ்சிடும். சடன் ட்விஸ்ட் இந்த லிகமெண்ட் கிழிஞ்சிரும். இல்ல மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, லிகமெண்ட் அடிபட்டுரும். இல்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கணும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்பாயிரும். அப்ப இந்த லிகமெண்ட் இப்படி கொலேட்ரல் லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்ல குருஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரியோ லிகமெண்ட் இன்ஜுரி ஆகுதுன்னா கம்ப்ளீட் லிகமெண்ட் இன்ஜுரியா பார்ஷியல் லிகமெண்ட் இன்ஜுரியான்னு செக் பண்ணணும். அதுக்கு நிறைய எக்ஸாமினேஷன் இருக்கு. பேஷண்ட்டை நம்ம மூவ் பண்ணி எக்ஸாமினேஷன் மெக்மோரே டெஸ்ட் வந்து மெனிஸ்கஸ் இன்ஜுரிக்கும், இந்த ஆன்ட்ரியர் ட்ரையர் இல்லை போஸ்டியர் ட்ரையர்ஸ் வந்து குருஷியேட் லிகமெண்ட், வேரஸ் வெல்கஸ் டெஸ்ட் வந்து நம்ம கொலேட்ரல் லிகமெண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம்னா லிகமெண்ட் இன்ஜுரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். பட் கம்ப்ளீட்டாக இருக்கா பார்ஷியலாக இருக்கான்றது எம்ஆர்ஐ பார்த்தா தான் தெரியும், எக்ஸ்ரேல கூட தெரியாது, எம்ஆர்ஐல தான் பார்க்க முடியும். அப்படி இந்த கம்ப்ளீட் லிகமெண்ட் இன்ஜுரியா பார்ஷியல் லிகமெண்ட் இன்ஜுரி வந்து சிம்பிள். 90% லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கு, 10% கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா சித்தா மேனேஜ்மெண்ட்ல, வர்மா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா சரியாயிரும். மேக்ஸிமம் 1 or 2 months, 2 monthsல கம்ப்ளீட்டா நார்மல் இதுக்கு கொண்டு வர முடியும். பட் 100% கான்டாக்ட் சர்ஃபேஸே இல்லை, இது தனியா வந்துருச்சுன்னா போன் குரோ ஆகிற மாதிரி, முடி வளர்ற மாதிரி இந்த லிகமெண்ட் வளராது. கான்டாக்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியும். 100% வந்துருச்சு அப்படின்னா, பொதுவாக 100% லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, மிடில் ஏஜில் இருக்காங்க, ஒரு 40-45 வயசு இருக்குன்னா கோ ஃபார் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி 2 சேர்த்து வச்சு பண்ணிங்க அப்படின்னு அது முடிச்சுட்டு வந்துடுவாங்க. சப்போஸ் 60 வயசுக்கு மேலே 65 வயசு மேலே இருக்கு, இனிமேல் பெருசாக எனக்கு ஒர்க் இல்லை அப்படின்னா, இந்த ஸ்டெபிலிட்டி மட்டும்தான். இந்த என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து அடிப்பட்டப்ப வலி இருக்கும், ஒரு 10 நாளில் வலிலாம் போயிடும், ஆனால் நடக்க முடியும். என்னன்னா படியேறி இறங்கினாவோ இல்லை எந்த காலில் அடிபட்டிருக்கோ அந்த காலை ஊனிட்டு இன்னொரு காலில் தூக்கணும் அப்படின்னா இந்த காலில் பேலன்ஸ் இருக்காது, ஸ்டெபிலிட்டி போயிடும், லாஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. சார் கால் மடங்குது, பேலன்ஸ் இல்லை அப்படின்னாவே ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம முட்டி வலிக்கும் இதுக்கும்
நம்மகிட்ட பேஷண்ட் சொல்றது வந்து வலி மட்டும் இருக்கா, நடக்க முடியுதா, படியேற முடியுதா, கால் நொடிக்குதா, இல்லை கால் பேலன்ஸ் இல்லாமல் போதான்னு கேட்கணும் நம்ம. ரெண்டும் சேர்த்தும் இருக்கலாம் ரொம்ப ரேரா. அது மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஓல்டு ஏஜ் குரூப் ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதை பண்ணிக்கலாம். மிடில் ஏஜில் ஆயிருக்கு அப்படின்னா பெட்டர் ஆர்த்தோஸ்கோப் சர்ஜரி நல்லதாக இருக்கும். சார் அப்போ இந்த முட்டு வலியை ஷார்ட் டேர்ம் பெயின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் பெயின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பிரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 செக்டாருக்குமே நம்ம சித்த மருத்துவத்திலையும் வர்ம மருத்துவத்திலையும் வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்றும் இல்லை, டீஜென்ரேஷன்லாம் ஆகலை. நான் வெறுமனே ஸ்போர்ட்ஸ் தான் விளையாண்டுட்டு வந்தேன், அதுலேருந்து எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ணதுனால பெயின்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நான் சபரிமலைக்கு போன ரொம்ப தூரம் நடந்துட்டேன் அதனால வழியாக இருக்குது. அதெல்லாம் வந்து லாங் டைம் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. வித்தின் 1 வீக் ஒரு ஆயிலில் கொடுத்துட்டு உள்ள இன்டர்னல் மெடிசன் கொடுத்துட்டு வர்மா பண்ண அப்படின்னா இமீடியட்டாக சரியாயிடும். டீஜெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயின்னால வந்திருக்கு அப்படின்னா அவங்களாம் ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டே போதும். அதுக்கு வந்து பெயின் கில்லர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன், கன்ஃபியூஷன் வந்திருக்கு, அடிபட்டிருக்கு, கீழே விழுந்திருக்கு, வீக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்க பெயின் கில்லர் தேவைப்படும் இமீடியட்டாக குறையிறதுக்கு. இல்லைனா நம்ம எக்ஸ்டர்னலாக 10 போடுற மருந்தோ இல்லை உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்தோ கொடுத்தவே நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம வர்ம மருத்துவம் கொடுக்கும்போது அவங்க உள்ளுக்கு மருந்தும் நம்ம கொடுப்போம், பயிற்சிகளும் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, வர்மமும் நம்ம மருத்துவர்கள் செய்வாங்க. பேஷண்ட்டுக்கு பொறுத்து அவங்களுக்கு தேவைக்கு பொறுத்து எல்லாமே பண்ண வேண்டியது. இது எல்லாமே சேர்ந்து செய்யும்போது அவங்களுடைய ரிகவரி ரேஷியோ இன்னும் நல்லாவே இருக்கும் சார். அதான் சொன்னேன், சர்ஜரி போகாமல் அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேர் ஏன்னா ஓஏ இல்லாத பேஷண்ட்டே இல்லை. எந்த டாக்டருக்கு எனக்கு முட்டு வலி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் வராங்கன்னா வலியோட வராங்கன்னா 6 பேஷண்ட் அது முட்டு வலியாக தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி சார் இருக்கும் ரெக்கரன்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த நம்ம வர்மா, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார், ஒரு தடவை வர்மா பண்ணால் சரியாயிருமா அப்படின்னு. என்னன்னா நீங்கள் இப்போ வர்மமே வந்து ஆற்றல் பேஸ்ன்னு சொல்லிட்டோம். நீங்கள் டீஜென்ரேஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல இருந்து எனர்ஜியாக கன்வர்ஷன் ஆகி செலவாயிருக்கு. அதனால தான் அந்த தேய்மானமே வந்திருக்கு. அப்போ அதுக்கு தேவையான எனர்ஜியே திருப்பி ரீகெயின் பண்ணணும். நம்ம இப்போ வர்மா பண்ணுறது வந்து அவங்க உடம்புல இருக்க எனர்ஜி எடுத்து அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால 1 or 2 டேஸில் அந்த வர்மா பண்ணால் வலியே இல்லாமல் இருக்கும். சுத்தமாக வலி இல்லாமல் நல்லாவே நடப்பாங்க. 2 டேஸ் கழிச்சு திருப்பி வலி வரும். அப்போ திருப்பி வர்மா பண்ணுவோம். அப்போ எப்போ தான் சார் இது நிறுத்துறது? அதுக்கு தான் மெடிசன் நிறையா சொல்லியிருக்கேன். வர்ம மருந்தே சொல்லியிருக்காங்க. வர்மாவில் வெறுமனே பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் மட்டும் இல்லை, தலை சார்ந்ததுக்கு, முதுகு சார்ந்ததுக்கு, வயிறு சார்ந்ததுக்கு, இப்படி ஒவ்வொரு ஆர்கன் சார்ந்ததுக்குமே வந்து நீங்க இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மருந்தும் வர்மமும் சேர்ந்து போச்சு அப்படின்னா நான் சொன்னேன், லிகமெண்ட் இன்ஜரி வரைக்குமே நார்மல் பண்ண முடியுது இல்லை, சர்ஜரி ப்ரொசீஜர் போகாமே கொண்டு வர முடியுது அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்போ மருந்துகள். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஷார்ட் டேர்மா வர்றவங்களுக்கு யாருக்கும் பெரிய லெவலில் உள்ள மருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் கிரானிக்கா இருக்கவங்களுக்கு வந்து மருந்தோட சேர்த்து போச்சுன்னா ஃபாஸ்டா அவங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியும் சார். சார் இப்போ இந்த முட்டி வலி வர்றவங்க கட்டு மாதிரி கட்டிக்கிறதோ இல்லை ஒரு டேப் மாதிரி சுத்திக்கிறது இதெல்லாம் செய்துக்கிறாங்கல்ல சார், அது அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு நிவாரணத்தை கொடுக்குமா? லிகமெண்ட் இன்ஜுரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 2 தான், ஒரு இன்ஜுரியா இருக்கு, ஒரு லிகமெண்ட்டு உள்ள ஸ்ட்ரக்சர் இன்ஜுரி ஆயிருக்குன்னா முதல்ல அதுக்கு ஸ்டெயின் கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்டெயின் கொடுக்கக்கூடாதுன்னா இப்போ எனக்கு வந்து அது படி ஏறி இறங்குறதோ இல்லை நடக்கிறதோ இல்லாமல் இருக்கணும். அதுக்கு மட்டும் இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இமொபிலைசேஷன் 10 போட்டு காலை ஆட்டாமல் அசைக்காமல் வச்சுருக்கணும். அதுதான் மெயின். அது ஹீல் ஆகிற வரைக்கும். ஒரு புண்ணாயிருக்குன்னா ஆரிச்சான்னு அதை நோண்டி பார்த்துட்டே இருந்தால் ஆறாதுல்ல. அது மாதிரி இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிருக்குன்னா அதை ஸ்டெயின் பண்ணுற மாதிரி நீட்டி மடக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது. அப்போ எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு. இப்போ ரொம்ப டயர்ட்லாம் பார்த்துன்னு வச்சிங்களேன், ரெஸ்ட் எடுக்க அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஏற்கனவே தூங்கி எதிர்ச்சாவே கால் வைக்க முடியாது. நீங்கள் இது வேற பேண்டேஜ் போட்டு கட்டி வச்சதுன்னு வச்சிங்களேன், சுத்தமாக நீட்டி மடக்க முடியாமல் போயிடும். அப்போ வந்து பிரச்சனை வந்து டாக்டர் அட்வைஸோட தான் அவங்க செய்யணும். இவங்களா கட்டு போடுறதோ இதோ இல்லாமல் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ கட்டு போடணும், எப்போ காலை நீட்டணும் மடக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். சார் அப்போ இந்த முட்டி காலுக்கு ஏதாவது ஜெல்லு பூசுறது, எண்ணெய் பூசுறதுன்றது பழக்கம் இருக்குல்ல சார், அது நல்லதா? எந்த மாதிரி எண்ணெய்கள் பொதுவாக நார்மல் கண்டிஷனில் இருக்கிறவங்களே பூசிக்கிறது அவங்க முட்டிக்காலில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு உதவும்? ஜென்ரலைஸாக வந்து இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்ல சார், வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஆக்சுவல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தலைக்கு மட்டும் இல்லாமல் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் வெந்நீரில் குளிக்கிறது தான் நல்லது. இந்த எண்ணெய் பசம் வந்து நம்ம ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க எண்ணெய் தேய்க்கிறதுனால எல்லாம் உள்ளே போகாது. அப்படிலாம் இல்லை. ஒலியூஷன் தெரப்பியில் நீங்களே வீட்டில் பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த எண்ணெயே இருக்காது. ஆமாம், கொடுக்க போகிற ப்ரெஷர்னால அது உள்ளே வந்து
பர்மனெண்ட் ஆயிரும். அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய ஆயின்மெண்ட் அது இது ஜெல்லு கில்லு வர்றது எல்லாமே வந்து உள்ள அப்சார்ப்ஷன் ஆகுறதே அதை வச்சு தான் அப்சார்ப்ஷன் ஆகுது. இப்போ ஏதோ 2 நாளா 3 நாளா ஸ்ட்ரெயின் இருக்கு, போகும்போது கதவுல ஒரு இடத்துல இடிச்சிட்டேன், அப்போ அந்த இடத்துல நான் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே செட்டில் ஆயிரும் போயிடும் வச்சிடலாம். அது அவங்கள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாம வலியா இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷனு, அவங்க பாடி கண்டிஷனு இதெல்லாம் பொறுத்து டாக்டரோட அட்வைஸோட ரெகுலரா பண்றது தான் பெஸ்டா இருக்கும். எந்த டாக்டர் நைட்ல சில அட்வைஸ் பேருக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிட்டு படுத்தாக்கா கொஞ்சம் ஆறாம இருக்கு, கொஞ்சம் மென்டால் இரிட்டன் இருக்கிறதுலாம் தடவுறாங்கல்ல அதை சார். இரிட்டன் பண்ணக்கூடாது. இப்போ தானே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்ஸ் ஆயில் இல்லை கோடாயில் தைலம் ஆமா, இது மாதிரி சூப்பர் நிறைய கோடாலி தைலம். சும்மா நச்சுமே தரு அது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து இரிட்டன் பண்றது. அது ஆக்சுவலா வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி, அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ போகாம இருக்கு, அந்த இடத்துல ஒரு இரிட்டன் பண்ணி விட்டுறா கொஞ்சம் பிளட் ஃப்ளோ போகும். அது டெய்லி திறந்து பண்ணக்கூடாது. என்ன திறந்து சார் ஆகும்? திறந்து பண்ணிட்டா அதுவே ஒரு இரிட்டேஷன் வந்துடும், கலர் சேஞ்சஸ் வந்துடும். அந்த இடத்துல நார்மல் இருக்க சென்சேஷன் போயிருக்கும், அங்க இருக்க ஸ்கின் செல்ஸ் சென்சேஷன் லாஸ் ஆகும். அது அது மாதிரி இரிட்டன் வந்து என்னைக்கே ஒரு நாள் பண்ணலாம், இல்லைன்னா அடிக்ட் ஆயிரும் தேவையில்லாம. டெய்லி நிறைய பேர் பார்த்தீங்களே தூங்க போகும்போது மூக்கில் 2 இது வச்சு உறிஞ்சிட்டு தொண்டையில் எடுத்து தடவிட்டு இப்படி இருக்காது தான் படுவாங்க. இந்த நம்ம விக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆமா, அந்த இது மாதிரிலாம் அவசியம் இல்லை. அது லாங் டைமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. சார் இப்போ ரத்த ஓட்டம் அதே போல லிம்பாட்டிக் மூவ்மெண்ட், ஆமா. இது ரெண்டுத்தோட இம்பார்ட்டன்ஸ் முட்டி வலிக்கு எப்படி சார் கனெக்ட் ஆகுது? அந்த வாஸ்குலர் இன்சஃபிஷியன்றது வந்து பொதுவாக எல்லா டிசீஸ்க்குமே வந்து, அதுவும் டயபெட்டிஸ் போன்ற பெரிய வியாதிகளில் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துக்கு தேவையான பிளட் ஃப்ளோ போகாது தான். அது மேஜரோ இல்லை மைனர் வெசல்ஸ்லோ பிளட் ஃப்ளோ போகாமல் குறையிறது தான் பிரச்சனையே. அதுவும் பிளட் போல எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், டயபெட்டிஸில் வந்து எல்லா காம்ப்ளிகேஷனுமே பிளட் ஃப்ளோ குறையிறது தான் இன்சஃபிஷியன்சி தான், வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி. அந்த பெரிய ஆர்டரி ஷோல்டர்னு தோள்பட்ட வலி வரும், அந்த தோள்பட்ட வலி வந்து அங்கே பிளட் மைக்ரோ வெசல்ஸில் பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆகி ஃப்ரீஸ் ஆகிடுறது தான் ஃப்ரோஷன் ஷோல்டர். டயபெட்டிஸில் வர காம்ப்ளிகேஷன் எல்லாமே வாஸ்குலர் இன்சஃபிஷியன் தான். பட் நீ ஜாயின்ல இருக்கிறது வாஸ்குலர் இன்சஃபிஷியன் சொல்ல மாட்டேன், அதுக்கும் வாஸ்குலர் இன்சஃபிஷியன் சம்மந்தம் கிடையாது. அது பெரும்பாலும் இல்லை. நம்ம என்ன நடந்துகிட்டே இருக்க போகிறோம், மூவ்மெண்ட் இருந்துகிட்டே போது வாஸ்குலர் போயிடும், வாஸ்குலர் இருந்துட்டு தான் இருக்கும். என்னன்னா வெரிகோஸ் வெயின் வரும் சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா, காலில் வந்து வெயின்லாம் வந்து அதோடைய எலாஸ்டிசிட்டி போயிடும், டைலட்டேஷன் ஆயிரும். ஆக்சுவலாக அந்த வெயின் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா சுருங்கி விரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேல் நோக்கி ஹார்ட்டை நோக்கி பம்ப் பண்ணி கொண்டு போகும். இந்த எலாஸ்டிசிட்டி போனதுனால ஸ்டாக்னேஷன் ஆகும். அப்படி ஸ்டாக்னேஷன் ஆகும்போது வெயின்லாம் வீங்கிரும், அப்போ ஒரு பெயின் வரும், அந்த இடத்துல வீக்க வரும். அதுவும் இதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும் நம்ம. அது மாதிரி வெரிகோஸ் வெயின் வரும்போது கால் வீங்கி செவந்து இருக்கு அப்படின்னா உள்ள மேபி லாங் ஸ்டாண்டிங் அந்த இடத்துல பிளட் இருக்கிறதுனால ரத்த கட்டி கூட உருவாகலாம். அந்த டிவிடின்னு சொல்லுவாங்க, டீப் வீனஸ் த்ரம்பஸ். அப்படி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அது எமர்ஜென்சி. ஒருவேளை அந்த ரத்த கட்டி மூவ் ஆகி போய் எங்கேயாவது பிளாக் ஆச்சுன்னா ஈவன் ஆல் கொலாப்ஸ் ஆகி சடன் டெத் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிவிடி வந்துருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக எந்த சைஸில் இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது, அதை கரைக்கிறதுக்கான என்ன மருந்து இருக்கோ அந்த மருந்து எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்ததே பண்ணணும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ரேர். நான் சொல்ல கண்டிஷன் வந்து ஒரு தகவலுக்காக தான் சொல்கிறேன். எல்லா வெரிகோஸ் வெயினுக்கும் டிவிடி இருக்கணுமா அவசியமே இல்லை. ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு ஒரு டிவிடி வெரிகோஸ் வெயினுக்கு ஒருத்தருக்கு மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது செவந்து மூச்சோட கஷ்டமாக இருக்குது, செவந்து இருக்குது, கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா வெறுமனே வெரிகோஸ் வெயின்னா அது நிறைய சித்தா மருந்துகளே நிறைய மருந்து இருக்குது. நம்ம சர்ஜரி இல்லாம வெரிகோஸ் வெயினும் நம்ம சரி பண்ண முடியும். வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கும் முட்டிக்கால் வலி கனெக்டடா வருமா சார்? நிறைய முட்டிக்கால் வலி இருக்கவங்களுக்கு வெரிகோஸ் இருக்கு. பட் வெரிகோஸ்னால முட்டிக்கால் வலி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இன்டர் ரிலேட்டடா இல்ல, ரெண்டுக்கும். அது வந்து முட்டியை தாண்டி கீழ் பக்கமோ இல்ல முட்டிக்கு பின்பக்கமோ இல்ல காஃப் மசில் ஏரியாவிலயோ வந்து பெயின் இருக்கும். எஸ்பெஷலி முட்டியில வலி இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அங்க இருக்க வெயின் பார்த்தோன்னா தெரியும், சூப்பர்ஃபிஷியலா சின்ன 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 வெசல்ஸ்லாம் வெயின்லாம் இருக்கும், சூப்பர்ஃபிஷியலா பெயின் இருக்கும், அந்த கிரிப்டேஷன் இருக்காது, போகாது. நம்ம வெரிகோஸ் வெயினா இல்லை உள்ள டீஜெனரேஷன்ல வந்த வெயின் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டுனா ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். அப்போ பிளட் ஃப்ளோக்கு முட்டிக்கால் வலிக்கு டைரக்ட் ரிலேஷன். ஆனா லிம்பாட்டிக் மூவ்மென்ட்க்கு சார்? லிம்பாட்டிக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா சார் உடம்பு ஃபுல்லா வலிக்குது அப்படின்னு. அந்த லிம்பாட்டிக் இப்ப பிளட்னு வச்சுங்களேன், அது எல்லா இடத்துக்கும் வெறுமனே பிளட்னா பிளட் மட்டும் போக போறதில்லை. ஈச் அண்ட் எவரி செல்லுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் செல்லுலார் லெவலில் நடக்கிறதுக்கே வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லக்கூடிய பிளட் ஃப்ளோ எல்லா இடத்துக்கும் போகிறது தான் மெயின் ரீசன். பிளட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக போகும்.
பட் இந்த அதுக்குன்னு ஒரு ஹார்ட் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. அது பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புது. திருப்பி அது வெயின் மூலமா லங்ஸுக்கு வந்து திருப்பி அது வந்து பியூரிஃபை ஆகி திருப்பி அந்த மெக்கானிசம் போயிட்டு இருக்குது. ஒரு ஒரு பம்பிங் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குங்களே, இதுக்கு எந்த பம்பிங்கும் கிடையாது. அதுக்குன்னு பம்ப் பண்றதுக்கு எந்த ஆர்கனும் கிடையாது. அப்ப எப்படிதான் சார் அது கலெக்ட் ஆகுறது? அந்த லிம்ஃப்னு சொல்லக்கூடிய அந்த கலெக்ட் ஆகல எப்படி சார் அது ட்ரெயின் ஆகும் அப்படின்னா, உடற்பயிற்சி மட்டும்தான். உடல் இயக்கம் மட்டும்தான். உடல் இயக்கம் ஆமா. மூவ்மெண்ட் தான் மூவ்மெண்ட் மட்டும்தான். நாம மூவ்மெண்ட் குடுக்க லிம்ஃபாட்டிக் வந்து இருக்கும். யாரெல்லாம் நான் மூவ்மெண்ட்டே குடுக்க மாட்டேன், உட்கார்ந்தே இருக்கேன், செடென்டரி இருப்பேன் அப்படின்றவங்க எல்லாமே லிம்ஃபாட்டிக் அப்செஷனால வர எல்லா பிரச்சனையும் வரும். அது என்ன சார் செய்யுது? லிம்பாட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன பிரச்சனை செய்யுது? ஏன் கிரியேட் ஆகுது சார்? லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில அகைன்ஸ்ட் இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது எல்லாமே லிம்ஃப்ல இருந்து தான் நமக்கு கொடுக்கக்கூடியது. அது மாதிரி செல்லுலார் டெப்ரிஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது, வெளியே தள்ளுறது, கழிவு நீக்க ஒரு பாவம் செயல்படுறது, கிடைக்கிற எல்லா இதுலையும் கழிவு டீடாக்சிங் டிடாக்சிஃபை பண்றது அதுதான். அதுக்கு வந்து தனியா ஆர்கன் கிடையாது அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்கு. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பிளாக் ஆகி நின்றுச்சுன்னா நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும். அந்த பிளாக் ஆகிற டெய்லி கழிவு வரணும் அப்படின்னா நம்ம உடலால் இயங்கணும். அதுக்கெல்லாம் நிறைய பிரேவ் செப்ஷன்ல பயிற்சிகள் வந்து இந்த சித்தா குரு பாரம்பரியத்தில் சொல்லக்கூடிய பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் வந்து சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அந்த பயிற்சி பண்ணிட்டோம்னாவே இம்மீடியட்டா நம்ம அதை பார்க்கலாம். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து சர்க்குலேஷனுக்கும் இம்ப்ரூவ் ஆகும், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அது இது செய்துட்டாலே பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். நம்ம கிரானிக்கா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வச்சுங்களேன், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணாவே ஒரு பிரிஸ்னஸ் வந்துடும், பெயின் போயிடும், ஆக்டிவ் ஆயிடும். வேற ஏதோ முக்கியமான குறிப்பு மக்களுக்கு சொல்லணும், நேயர்களுக்கு சொல்லணும்னு நீங்க ஏதாவது? நிறைய இந்த நீ ஜாயின் பேஷண்ட் இருக்காங்களே, முட்டு வலியினால வர்ற நீ ஜாயின் பெயின்னால வரக்கூடிய பேஷண்ட் உட்கார்ந்து எந்திரிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. உட்கார்ந்து எந்திரிக்க அது பொதுவாக இந்த சேர்ல உட்காந்துட்டு எந்திரிக்கன்னா கையை பிடிப்பாங்க, யாராவது இருக்காங்களா பார்ப்பாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா ஒரே ஒன்று தான். அவங்க ஒன்று படி ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிறத அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் முழுமையான நோயிலேருந்து வர முடியும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா பேசிக்கோ, என்ன மருந்து வேணா கொடுத்துக்கோ, நான் என்ன குறைக்க மாட்டேன்னா கடைசி வரைக்கும் டாக்டர் அவரும் பேஷண்டாகவே வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அதையும் சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவாய்ட் பண்ணுறது தான். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த முட்டி வலி இருக்கிற பேஷண்ட் வந்து சேர்ல இருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், உட்காந்து ஈஸியாக உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்னாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சேர் இருக்குன்னா சேருடைய முன்பகுதி கொஞ்சம் முன்பகுதிக்கு நகர்ந்துடணும். கால் ரெண்டும் இப்படி சேர்த்து வைக்காம இப்படி முன்னாடி வைக்கணும். காலை கொஞ்சம் முன்னாடி வைக்கணும். காலை முன்னாடி வச்சுட்டு லேசா அந்த சொன்ன மவுண்டன் ஸ்டேஷன் இருக்க மாதிரி கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். இப்போ நான் எந்திரிக்க போறேன், கையில சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த பக்கத்துக்கு சேர்ல 2 கையை வச்சுட்டு இப்போ நான் ஹிப்பு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். இடுப்பை மூவ் பண்ணணும். முட்டி வேற காலில் எல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஹிப்பை மூவ் பண்ணிட்டு எழுந்திரிச்சுன்னா சுத்தமாக முட்டி வலி இருக்காது. இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் அந்த நீ ஜாயின் பெயின் இருக்கவங்க பார்த்துட்டாங்கன்னா ட்ரெயினில், பஸ்ஸில், தேட்டரில் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்க எந்திரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் வாலண்டரியாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங்காக எந்திரிக்கும் போது ஈஸியாக எந்திரிச்சிடுவாங்க. சார் அப்புறம் இந்த தோப்பு கரணம் போடுறதுக்கும் முட்டிக்கும் எப்படி சார் இது ஹேண்டில் பண்ணிக்கலாம்? அது ஒரு டிப்ஸ் கொடுங்க. தோப்பு கரணம் போடுறது இந்த யங் ஏஜில் இருக்கவங்க பண்ணலாம் சார். வயசானவங்க முட்டி வலி வந்தவங்க வந்து தோப்பு கரணம் போட வேணாம் சார். தோப்பு கரணம் போட வேணாம் சார். திருப்பி டோட்டல் பாடி வெயிட்டும் அதில் தான் போய் இறங்கும். கீழே உட்காந்து எந்திரிச்சாங்கன்னா அதிகமாயிரும். ஓஏ டிஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் பெயின் வந்த பின்னாடி தோப்பு கரணம் போடுவது நிறுத்திடணும். இந்த மூட்டு வலி வந்து சில கிளைமேட்ல ஜாஸ்தியா வருது, சில கிளைமேட்ல சிம்பிளா இருக்கு. அதுக்கு கிளைமேட்டுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சார் சம்பந்தம்? பொதுவாக அந்த ஏற்கனவே சொன்னதான் காலையில் சொன்ன அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்குல்ல சார், அது எல்லாமே வந்து கபம் குளிர்ச்சியானது ரெஸ்ட்டு அப்படி இருந்ததுன்னா அதிகமாயிரும். மழை காலத்தில், குளிர்காலத்தில் ஏசியில் இருந்தாங்கன்னாவே காலையில் வலி அதிகமாயிரும். அது எல்லாமே அந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து அதிகமாயிரும் சார். ஓஏல ஸ்பெசிஃபிக்காக டீஜெனரேஷனில் வந்து எல்லா நாளும் வலி இருக்கும். எப்போ அதிகமாகுதுன்னா நாம் பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட்டில் யாரெல்லாம் வீட்டில் கிரானைட் மார்பிள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு செப்பல் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகுது. அது இல்லாமல் மற்ற வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா அது அதிகமாகுது. பொதுவாக வாத நோய்கள் வந்து குளிர்காலத்துலேயும் இறுக்கமான ஸ்டிஃப்னஸ் இது ரெண்டும், அது வறட்சியும் ஸ்டிஃப்னஸும் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த வலி அதிகமாயிடும். அந்த நேரத்தில் என்ன சார் ப்ரிகாஷன் பண்ணணும்?
ப்ரிகாஷன் வந்து நெய்ப்பு பொருள் வேணும். அது நீங்க கேட்டீங்களே எண்ணெய் தடவலாமான்னு, அப்பதான் அந்த எண்ணெய் அந்த வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு வெளியே தேய்க்கிறது எண்ணெய், வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு நெய்ப்பு தன்மைன்னு சொல்லல. டெய்லி ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓ, நெய். நெய் எல்லாம் உணவுல பசு நெய் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது வந்து உடம்புல எண்ணெய் பசியே நல்லா வச்சுக்கும், நெய்ப்பு தன்மையை நல்லா வச்சுக்கும். ஓ, எல்லா நெய்ப்பு தன்மை எல்லா எல்லா வயசுக்காரங்களும் நெய் வயசுக்காரங்களும் தாராளமா சாப்பிடலாம். பசு நெய்யை ஒரு டீஸ்பூன் கலந்து சாப்பிடணும். ஆக்சுவலா ஃபேட்டு இங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபேட் கெடுதிக்கிடணும். உடம்புக்கு தேவையான அளவு ஃபேட் வேணும் சார். ஃபேட் எசென்ஷியல் ஃபேட், குட் ஃபேட், கண்டிப்பாக ஃபேட் வேணும். ஃபேட் வந்து தேவையான அளவு நமக்கு இருக்கணும். அந்த ஃபேட் வந்து தேவையான அளவுக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு தேவையான ஃபேட் இல்லாததான் அந்த முட்டியில் நிறைய பிரச்சனை இருக்கு. ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க வேணா யோசிக்கலாமே தவிர, அதர்வைஸ் நார்மலாக இருக்கவங்க தாராளமாக இந்த நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தாராளமாக ஒரு நாளைக்கு நல்லது. சரி, இந்த மாதிரி உணவுகள் முட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கிறது மூட்டு உடைய பெட்டர்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது? ஆமாம் சார். இந்த முருங்கைக்கீரை, முடக்கத்தங்கீரை, பிரண்டை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இது எல்லாமே முருங்கைக்கீரையை சூப்பாக சாப்பிட்லாம், முடக்கத்தாங்கீரையை சூப்பாக சாப்பிட்லாம், பிரண்டை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சூப்பு சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்றாவது எடுத்துகிட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிட்றோம், அடுத்த வாரம் பிரண்டை சாப்பிட்றோம். இது ரெகுலராக இருக்கவங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையுமே வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துருக்கோம். ஒரு சைக்கிள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டியது. அவாய்ட் பண்ண வேண்டியது ஏற்கனவே நான் சொன்னது தான். புரோட்டீன் ரிச். அந்த கவுட்டி ஆர்த்தைட்டிஸ்னா புரோட்டீன் ரிச் எடுக்க சொல்லிக்கணும். ஆட்டோஇம்யூன் ஆர்த்தைட்டிஸ்னா நம்ம அந்த அன்டைஜஸ்ட் ஃபுட்டு தாட்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். பொதுவாக ஆகாத உணவுப் பொருள் ஒன்று இருக்குங்க சார். தயிர் வேணாமோ, வாழைப்பழம், கொய்யாப்பழம், காளான், பன்னீர், மைதா, கோதுமை. என்ன சார், நாங்கள் டெய்லி சாப்பிட்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், இது எல்லாமே வந்து உடம்புல முழுமையாக சேராகாமல் உடம்புல போய் புளிச்சிடும் சார். உடம்புல போய் புளிச்சிடும். தோசை வந்து இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடக்கூடாது. ஏன்னா தோசை வந்து ஒரே மாவு தான் சார். தோசை வந்து ஓரளவு புளிச்சு தான் போனாங்க. ஆட்டின மாவு எடுத்த உடனே தோசை ஊற்ற மாட்டாங்க, லேசாவது புளிச்சுருந்தாங்க. கல்லில் போட்டோடனே புளிப்பு உப்பாக மாறிடும் சார். அதுவும் உப்பாக மாறிடும். அது இல்லாமல் கார்பன் மாதிரி மொறுன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெண்டும் ஒரே மாவு தானே. தோசை சாப்பிட்டா மட்டும் ஏன் சார் நைட்டு தண்ணி குடிக்கிறீங்க? தண்ணி தாங்க எடுக்குது. இட்லி சாப்பிட்டா இல்லை சார். இட்லியில் இருக்கிற மாவு, அந்த மாவு வேக வைக்கும் போது அதில் இருக்க தண்ணியை உறிஞ்சி தன்னோட தண்ணியை சேர்த்து உப்பி இருக்கும். தோசையில் இருக்க தண்ணி போய் வறண்டு போய் ட்ரையாக இருக்கும். அதில் நீர் சத்தே இருக்காது, நீர் சத்து அடிஷ்னல் ஆகும். அதனால் இட்லி கம்பேர் பண்ணும்போது இட்லி நல்லது, தோசை வந்து கெடுதி. அதில் இருக்க நீரெல்லாம் போயிடும், புளிப்பு உப்பாக மாறிடும். என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சார். வாரத்துக்கு 4 நாள் தோசை சாப்பிட்றது அதுவே நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும் சார். அதனால் அந்த புளிச்சு போகிற மாதிரி உணவுப் பொருள்லாம் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இந்த உணவுப் பொருள்லாம் தவிர்த்திருந்தாவே நிறைய நோய்கள், இது முட்டு வலி மட்டும் இல்லை, நிறைய நோய்கள் வராமல் இருக்குது. உணவுனால ஒரு நோய் வருது அப்படின்னா இது அப்புறம் சாப்பிடும்போது வாயில் இருக்கிறதெல்லாம் முழுங்கின பின்னாடி தான் அடுத்து எடுக்கணும் சார். எம்டியான பின்னாடி தான் ஃபில் பண்ணணும். இருக்கும்போது போனால் அது ரிஜிஸ்டரே ஆகாது. நீங்கள் அதனால் ஒரு வாயில் இருக்கிறது எம்டியான பின்னாடி தான் அடுத்து பிக் பண்ணி சாப்பிட்ணும். அதெல்லாம் சின்ன நல்ல பழக்கம் சார். இப்போ சித்த மருத்துவத்தில் கால்களுக்கு நம்ம என்ன சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அது மாதிரி ஏதாவது இருக்கா? பல வைத்தியங்களில் பாதங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கால்கள் வந்து இப்போ டயபெட்டிக்னாக்கா காலில் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். ஏன் அப்படின்னா ஹார்ட்லேருந்து டிஸ்டன்ஸில் இருக்க உறுப்பு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அது பெரிஃபரல்பாங்க. பெரிஃபரல் இருக்கிறது கால் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே தான் பிளட் ஃப்ளோ போடுறது. இங்கெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், அங்கே போக குறைஞ்சிரும். காலில் நம்ம பெரிய அளவில் காலில் வந்து நம்ம எதுவும் பயன்படுத்துறது இல்லை, கவனம் கொடுக்குறதில்ல. தேய்ச்சி குளிக்கும் போது மேலே சுரண்டதோட சரி, நகம் வெட்டும் போது காலை கவனிக்கிறதோட சரி, மற்ற நேரம் எதுவும் நம்ம காலுக்கான இதே கொடுக்கறதில்ல. அதில் காலுக்கு பயிற்சி இருக்குது சார். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல்ல ஏங்க ஆரம்பிச்சதே வந்து காலில் இருந்து தான் ஏங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆர்ச்சி இதை ஏங்க ஆரம்பித்தோம். அப்படி கொடுத்துருந்ததுலேருந்து திருப்பி நம்ம கவனம் கொடுக்கப்படாத ஒரு உறுப்புனா அது அந்த கால் தான். நம்ம வாக்கிங் போகும்போது கொஞ்சம் பிளட் ஃப்ளோ போக ஆரம்பிக்கும். அதனால் ரெகுலராக நம்ம ஏங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது இல்லாமல் கால் மரத்து போகிற மாதிரி இருக்குது, அங்கே சென்சேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா காலில் ஒரு சில பயிற்சிகள் இருக்குது. அந்த பிரேவ் செக்ஷனில் சொல்லி தருவாங்க. அந்த பயிற்சி வந்து அசைவு கொடுக்கறது மூலமாக காலில் வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்துடும், உணர்வு பெருக்கம் நல்லா வந்துடும். இது இல்லாமல் கலைகள்னு ஒன்று இருக்குது.
இந்த கலைகளை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதை வந்து கால் பெருவிரல் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். அது தனியாக. சரி சார். சார் அடிக்கடி உங்கள் டைம் எங்களுக்கு வேணும் சார். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்போம் சார். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.